குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துட்டு வரோம். அன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ மற்றும் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 வீடியோ போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் எப்படியே கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 2020 அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கோம். 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் உங்களுக்கு நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக நாங்கள் வந்து வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெடியூல் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஷெடியூல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சமுத்திராயன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் திட்டம் பார்க்க போகிறோம். இந்த மங்கள்யான் திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துடும் அந்த டெஸ்ட் பேஜில். சரிங்களா? நவம்பர் 5, 2023 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதாவது தன்னுடைய முதல் முயற்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை அடைந்த நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்ட் ஆச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் முயற்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இதற்கான திட்ட இயக்குனர் யாருன்னா சுப்பையா அருணன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் திட்டத்துடைய திட்ட இயக்குனர். ஓகேங்களா? இதனுடைய வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எதற்காக அனுப்பப்படுது அப்படின்னா செவ்வாய் கிரகத்தினுடைய வளிமண்டலம் மற்றும் மேற்பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு இந்த திட்டம். ஓகேங்களா? அடுத்தது ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்காக உத்தேசமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோனோட தலைவர் பேசும்போது 2027 தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் திட்டம். ஓகேங்களா? இதனுடைய திட்ட இயக்குனர் அப்படின்னா உன்னி கிருஷ்ணன் நாயர். ஓகேங்களா? இந்த ககன்யான் திட்டத்துடைய திட்ட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னி கிருஷ்ணன் நாயர். இந்த ககன்யான் திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ண நாயர், அங்கத் பிரதாப், சுபான்ஷி சுக்லா. இந்த 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் ஸ்பேஸ் திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்று வந்துட்டார். ஓகேங்களா? இந்த 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இதை மட்டுமே ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ககன்யான் திட்டம் 2027 மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம். திட்ட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா உன்னி கிருஷ்ண நாயர். 4 பேர் தேர்வு. ஓகேங்களா? இதில் சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்று வந்துட்டார். மீதி பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ண நாயர், அங்கத் பிரதாப். இந்த 3 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காக யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.